ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடையிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட லைஃப்பில் ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஸ்டோரி இல்லைனா சாங்ஸு இல்லை ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி தானே போவோம். ஆனால் இந்த ட்ராமாவில் வரக்கூடிய ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த யூவி கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்ணில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு வேர்ல்டு வந்து இருக்கும், கற்பனையான உலகம். ஸோ அந்த உலகத்தில் போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை வாழ்கிறா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாய் ஃப்ரெண்ட்லாம் டேட் பண்ணுறா. ஸோ இது எத்தனை நாளைக்கு நடக்கும், இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடியாக ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறேன். இவ பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ்லேருந்து ரொம்ப சூப்பராகவே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே ஒரு பையன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், பாய் ஃப்ரெண்ட் போல். பட் அவனோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளக்ஷாகி வந்துட்டுருக்கு. அப்போ தான் தெரியுது இது பார்த்திங்கன்னா அந்த கற்பனையான உலகம் தான். இந்த உலகத்துக்குள்ளே நம்ம ஹீரோயின் எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. இவளோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மொக்கையாக ரொம்பவே வந்து போரிங்காக தான் போயிட்டுருக்கு. வேலைக்கு போகிறா, வீட்டுக்கு வரா, சமைக்கிறா, குக் பண்ணுறா, சாப்பிட்றா, தூங்குறா, ட்ராவல் பண்ணுறா, வேலைக்கு வரா, ரிப்பீட். இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. நடுவில் வேறு பிரேக்கப் ஆகிருக்கு. ஸோ இவளுக்கு இந்த வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்பவே வெறுமையாக தான் இருந்துகிட்ருக்கு. வழக்கம் போல் இவள் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்துட்டுருக்கா. லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இவ கூட நம்ம ஹீரோவுமே வராப்பில். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க. என்னடா காலங்காலத்திலே வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறீங்க, அப்படின்னு நம்ம பெருசாக செஞ்சு கிழிச்சிட்டோம், நம்மளுக்கு எதுவும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்களோ அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட மூடிட்டு அங்கிட்டு போமா, உனக்கு இல்லை இது ஹீரோவுக்கு அப்படின்னு. ஹீரோவுக்கு தான் ஏதோ ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க போல். இதை பார்த்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா செம்ம காண்டாகிட்டுருக்கா. ஏன்னா ஹீரோவை இவளுக்கு சுத்தமாக பிடிக்காது போல். ஆனால் ஏன் என்ன அப்படின்ற ரீசன் தெரில. ஆனால் அவனை பார்த்தாலே இவளுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. அந்த டைமு ஒருத்தவன் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் இதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு திட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். இவன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி ரைட்டர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பான். அந்த அம்மா பேர் யூனு. அந்த அம்மா என்ன பாடுபடுத்துச்சுன்னு தெரில. அவர் எனக்கு இந்த வேலையே வேணாண்டா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இப்படி நடந்துருச்சு, அப்படி என்ன அந்த யூன் பண்ணுச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போல், ஷாப்பிங்காக வந்திருக்காங்க. நீயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வாடி, அங்கே நிறைய பசங்கள்லாம் வருவாங்க, நல்லா சைட் அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் கிடையாது. ஏற்கனவே அடிபட்டாச்சு, திரும்ப திரும்ப அந்த குழியில் போய் விழுகணுமா அப்படின்ட்டு. இல்லடி வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அட நீ சொன்னால் இப்படிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவள் கையில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா வேண்டாம் விருப்பம் அதை வாங்கிக்கிறா. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோனை யார் கூடயாவது கோர்த்து விடணுன்னு ஒரு இது இருக்கும் போல். நீ வேறு யாரையாவது டேட் பண்ணலாம்லாம் அப்படி இப்படின்னு பேசும்போது இவ பார்த்திங்கன்னா அதெல்லாம் எனக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கம்பெனிலே ஒரு பையன் வேலை பார்க்குறான்ல, அவனை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அவள் வந்து ஹீரோவை தான் சொல்கிறா. ஹீரோவை சொன்னோன்னு இவ பார்த்திங்கன்னா ஏதோ கம்பளி பூச்சி மேலே ஏறின மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டு இருக்கா. ஏன்டி இந்தளவுக்கு கத்துற, அப்படி என்னடி அவன் உன்னை பண்ணான் அப்படின்னு. அவனை பற்றி பேசாத, இந்த உலகத்தில் நான் யாரை வேணால் டேட் பண்ணுவேன், ஆனால் அவனை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா குப்புற விழுந்து படுத்துடுறா. மறுநாள் காலையில் எப்பயும் போல் வேலைக்கு போனால் எல்லோரும் நம்ம ஹீரோனை பற்றி ஏதோ பரிதாபமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏண்டா என்னாச்சுன்ற மாதிரி கேட்டால், அது ஒன்றும் இல்லை, அந்த யூனுக்கு கீழே ஒருத்தவன் வேலையை விட்டு போனான்ல, அந்த இடம் வேக்கன்சியாக தானே இருக்குது. ஸோ அதுக்கு நீ ஹீரோவும் தான் கரெக்டாக இருப்பீங்கன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஏன்னா அந்த யூன் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணும் போல், ஃப்ரீயாகவே இருக்க விடாது போல். ஸோ அதனால தான் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இவளுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இவங்க கம்பெனியில் 2 ரைட்டர் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஒன்று யூனு, இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா ஹையோன்னு. சரி நம்ம ஹையோன்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் கொஞ்சம் சிடுமூஞ்சி தான், பட் இந்த அம்மா அளவுக்கு டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க போல். ஸோ அவங்கக்கிட்ட போய் எப்படியாவது நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணிடலான்னு காலங்காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி அங்கே ஹீரோ உட்காந்துட்ருக்கான். அட பாவி, நான் போகிற வழியெல்லாம் நீ வந்து என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு காண்டாகிட்டுருக்கா. ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறா, நான் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்கன்னு. அவர் பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேர்த்துமே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் என்னென்னு பார்க்கலான்னு. இதுலேருந்தே ஹீரோயினுக்கு தெரியுது எப்படியும் இவரை நம்மளை செலக்ட் பண்ண மாட்டார், நம்மளுக்கு அந்த ராட்சசி தான் அப்படின்னு. ரொம்ப சோகமாக அவளோட இடத்துக்கு வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, உன்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு.
இவ இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, போச்சு அந்த யூன்கிட்ட நீ மாட்டி சின்ன பின்னமாக போகிற, இதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் அதிகமாகி பாதி பைத்தியமாக தான் சுற்றிட்டு இருக்க, இப்போ ஃபுல்லாகவே ஆக போகிற, இதுக்கப்புறம் உன் மண்டையில் ஒரு முடி கூட இருக்காது அப்படின்னு தலையை பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி அந்த யூன்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க போல், அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. இவளுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு காரணமே அந்த யூன் தான் போல். அன்றைக்கே அவங்க பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆசையாக கப் கேக்லாம் ரெடி பண்ணி அவனில் வச்சுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணு நான் வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த டைம் இந்த யூன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே பேசி அவளை வந்து பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுருச்சு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறந்துட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டா. ரொம்ப நேரம் கழித்து தான் எந்திரிச்சிருப்பா. டைமை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ரோட்டில் ஓடி வந்துட்டுருக்கா. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அவன் ஃபோனே எடுக்கலை, ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டு விட்ருக்கான். அந்த மாதிரி நம்மளுக்கு செட்டே ஆகலை. எப்போ பாரு ஒரு இடத்துக்கு நீ வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன், நான் வெயிட் பண்ணுறது நான் என்ன பைத்தியக்காரனா, ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கட்டும் போங்கடா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த யூன் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு அதெல்லாம் எழுதியிருக்கேன், அது எப்படி இருக்குன்றதை பாருன்னு. ஸோ இவளும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறா. அது பார்த்திங்கன்னா ரொம்ப படு மோசமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரிலீஸ் ஆகிருக்கு, பட் அது ரேட்டிங்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ட்டு ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஆஃபீஸ்க்கு வரா. ஹீரோவோட இடத்துல பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு சேர் ஒன்று வச்சுருப்பான். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அம்மா நீ என்ன இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிறேன்ன்ற மாதிரி சொல்லும்போது, சரி 5 நிமிஷம் தான் அப்படின்னா அவன் டைமை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கான். அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அட நாரை பிடிச்சவனே, 5 நிமிஷம்னா உனக்கு கரெக்டாக 5 நிமிஷம் முடிஞ்சோன்னா நான் எந்திரிச்சு போகணுமா அப்படின்ட்டு ஒரு பொம்மையை பார்த்திங்கன்னா அவனோட டிக்கியில் சொருகிற மாதிரி வச்சுட்டு போகிறா. இவன் அதை பார்த்து காண்டாகிட்ருக்கான். இதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க, அந்த ஸ்டோரி பற்றி ஏதோ ஒரு டீட்டெயில் அவனுக்கு தான் தெரியும், அவன்கிட்ட போய் கேளுன்னு. ஐயோ இப்போ தானே வம்பிழுத்துட்டு வந்தான், போய் கேட்டால் சொல்ல மாட்டானே அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கேட்கும்போது, நீ தானே இந்த பொம்மை இங்கே வச்சுட்டு போனேன்னு, ஓ இந்த பொம்மை இங்கே தான் இருக்கா, நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு அப்படியே பார்த்திங்கன்னா மழுப்பிகிட்ருக்கா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கக்கூடிய சென்டர்ஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி கேட்கும்போது, நீ அந்த யூனுக்கு கீழே வேலை பார்க்க போகிற, எப்படியும் உன்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் பயங்கரமாக இருக்கும், ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும்ன்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களாம் சொல்லி சொல்லி ஏன்டா இப்படி பீதியை கிளப்பி விட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சாப்பிட்லான்னு வெளியே போகும்போது லிஃப்ட்டுக்குள்ளேருந்து அந்த யூன் பார்த்திங்கன்னா வராங்க. அவளை பார்த்தோன்னே இவள் பேய் மாதிரி கதறிட்டு இருக்கா, இல்லை வேணாம் நான் வரலன்னு. ஆனால் இந்தம்மா பார்த்திங்கன்னா அவளுக்கு டைம் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. சரி சொல்லு, என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அது ரொம்ப கேவலமாக தான் இருந்திருக்கும், பட் இந்த பொம்பளைக்கிட்ட வாயை கொடுத்து யார் வாங்கி கட்டிப்பா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, இப்படியே போனீங்கன்னா நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஹையூன் இருக்கார்ல, அவர் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம எழுதக்கூடிய இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு ரியலாக நடந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இவங்ககிட்ட இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறா, வேணாம் நம்ம அந்த ஸ்டோரியை எழுதிக்கிறலான்னு. ஆனால் அந்த டெக்னாலஜி ஓனர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. இது உண்மைக்குமே நல்லாயிருக்கும், நான் வேணால் உங்கள் வீட்டுக்கு அந்த மிஷினை அமுச்சு விட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள், அதுக்கு நான் காசுமே தரேன்னு. சரி ஓசியில் வரதை எதுக்கு விடுவானே அப்படின்ட்டு இவளும் பார்த்திங்கன்னா அந்த மிஷின் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு அந்த டிவைஸ் எடுத்து தலையில் மாட்டுறா. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி கீழே விழுகிறா. அதாவது அந்த மிஷினை மாட்டினா அப்படி தான் இருக்கும் போல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த காமிக், அதாவது அந்த கற்பனையான உலகத்துக்குள்ளே வந்துட்டா. நம்ம எங்கடா வந்திருக்கோன்னு பார்த்தா ஒரு கடற்கரை. இவ வந்தது கற்பனையான உலகம்தான், ஆனால் இவனால் அந்த மண்ணை வந்து ஃபீல் பண்ண முடியுது, குருவி சத்தம் எல்லாமே ரியலாக இருக்குது. அந்த டைம் ஒரு பெரிய அலை பார்த்திங்கன்னா அப்படியே இவளை நோக்கி வர, அந்த அலையில் ஒருத்தவன் நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த அலையில் சிக்கிக்கிறாங்க. ஹீரோன் பார்த்திங்கன்னா அவனை காப்பாற்றி அப்படியே கடற்கரை சைடு கொண்டு வரா. இப்போ தான் மூஞ்சை பார்க்குறா, இந்த மூஞ்சி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, ஓ அந்த அம்மா எழுதுன அந்த கேரக்டர் தானே இவன் அப்படின்னு. அவன் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு ஹீரோயினை தொடும்போது அவன் தொடுறது கூட ரொம்ப ரியலாக இருக்குது. இவ ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. அந்த டைம் இவ பார்த்திங்கன்னா டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறா.
அங்கே நிறைய ஐகான்ஸ் பார்த்திங்கன்னா பறந்துட்டுருக்கு. அதில் டுட்டோரியல் அப்படின்ற மாதிரி ஒரு ஐகான் இருக்குது. அதை டச் பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு லேடி பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த ஆப்பை நீ எப்படி யூஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மோதிரத்தை வந்துட்டு நீ கையில் போட்டுக்கிட்ட அப்படின்னா இந்த உலகத்துலேயே இருப்ப. இந்த மோதிரத்தை கழட்டிட்ட அப்படின்னா நீ உன்னோட உண்மையான உலகத்துக்கு போயிடுவ அப்படின்னு. ஸோ ஹீரோன் பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த கடற்கரைக்கு வர அவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்காகி முழிக்கிறான். இவ பார்த்திங்கன்னா ஆத்தாடி போதுண்டா அப்படின்ட்டு அந்த ரிங்கை கழட்டும் போது நிஜ உலகத்துக்கே வந்துடுறான். ஸோ இந்த கேமிங் அதாவது இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படின்றத இவ பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குறா. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே பார்த்திங்கன்னா அந்த காமிக் ஸ்டோரியோட பேனர் எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நேற்று அந்த கற்பனை உலகத்துக்கு போயிட்டு வந்தாலையா அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. இவனால் நம்பவே முடியலை. அதே சமயம் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஹைனுக்கு கீழே தானே வேலை பார்க்குறான். அவன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், சார் அந்த யூனோட ஸ்டோரி ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஸ்டோரி ரிலீஸ் பண்ணுறீங்க, இது நல்லா இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டோரி ரிலீஸ் ஆகிற டேட்டை மட்டும் மாற்றிக்கலான்னு. இல்லை இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இவளுக்கு அந்த காமிக் கேரக்டர் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் அந்த கற்பனையான உலகத்துக்கு போய் அந்த கேரக்டரை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. ஸோ வீட்டுக்கு வந்து அந்த டிவைஸை மாற்ற அப்படியே மயக்கம் போட்டு இவ பார்த்திங்கன்னா வேறு ஒரு சினாரியோவுக்கு போகிறா. அதாவது இவ வந்து பெரிய ஹோட்டலில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுற மாதிரி கையில் ஒரு ஃபைல் வச்சுருக்கா. அதில் சாயின் நேம் போட்டிருக்கு. ஸோ அந்த ஃபைலை கொண்டு போய் அவங்ககிட்டயே கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த ஸ்டோரி படி டேட் பண்ணுறாங்களாமா. இவன் வந்து ரொம்ப கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ரொம்ப வசதியான ஒரு பர்சனு, இந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை டேட் பண்ணுறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால் ஒன்று நான் வேலையை விட்டு தூக்கிடுறேன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா ரிங்கை வந்து கழட்டிடுறா, நிஜ வேர்ல்டுக்கு வந்துடுறா. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வரா. இப்போ தான் விஷயம் தெரியுது, அந்த யூனோட ஸ்டோரியும் ஹைனோட ஸ்டோரியும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. இதை பற்றி அந்த ஹைன்ட்ட போய் பேசும்போது இதெல்லாம் வந்து நீ எனக்கு சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது, நான் தான் சுப்பீரியர், நான் எடுக்கிறதா முடிவுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த யூனுக்கு ஃபோன் பண்ணால் அந்த அம்மா ஃபோனையும் எடுக்க மாட்டுது. என்னென்னு பார்த்தா இந்த கரோக்கியில் தான் காவு காவுன்னு கத்திகிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி அங்கே போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லும்போது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மாவும் கேட்குது. ஏதாவது பண்ணுங்க, நான் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இவர் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது 2 குட்டி வாண்டுங்க பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கு. அதில் ஒரு வாண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கு, அந்த பையனை லவ் பண்ணுறாண்டி ஆனால் என்கிட்ட வந்து சொல்லவே மாட்றான்னு. அதுக்கு இந்த வாண்டு வந்து சொல்லுது, அப்போ நீ அந்த பையன்ட்டே போய் கேளு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு. பார்க்க இத்தனையோண்டா இருந்துக்கிட்டு இப்போவே லவ்வை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கு. இதை பார்த்தா ஹீரோனுக்கு மண்டையில் ஒரு பல்ப் எரியுது. டக்குன்னு வீட்டுக்கு போகிறான், அந்த டிவைஸ் எடுத்து மாட்டுறான், அந்த கற்பனை உலகத்துக்கு வர. அந்த சாய் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காரு, நான் ரொம்பவே பணக்காரன், நான் எந்த பொண்ணுக்கிட்ட போய் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலுமே அவங்க நானும் லவ் பண்ணுறேன்னு என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீயும் அப்படி தானே அக்செப்ட் பண்ணிக்கிறீல அப்படின்னு. ஹீரோனுக்கு ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆயிடுது. எல்லோரும் அப்படி இருந்தால் நானும் அப்படி இருப்பேனா, உடனே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மூட்டு போடான்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டப்புன்னு வேறு ஒரு சீனுக்கு வரா. அந்த சாயோட அசிஸ்டன்ட் போல். ஸோ இவளுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. இவளுக்கு புரியுது அந்த சாய் தான் அதெல்லாம் கேட்க சொல்லியிருக்கான்னு. அதை பற்றி இவள் எல்லாத்தையுமே சொல்லும்போது அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஹீரோன் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இவன் ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்சமான ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியலான டேஸ்ட்லேயே இருக்குது. இதுக்கப்புறம் பிடிச்ச ட்ரெஸ்ஸு, நெக்லஸ்ஸு அப்படின்ட்டு வகை வகையாக வாங்கி கொடுக்குறான். இவளும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டுக்கு வந்து அந்த ரைட்டரை போய் மீட் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்ற, அப்படி என்னத்தடி கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்கும்போது நம்மளோட ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதின எல்லாமே ஓகே தான். ஒரு பணக்காரன் ஒரு ஏழை பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணுறாங்க. ஸோ அவள் வந்து எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாளோ அவளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் பண்ணி கொடுக்குறான். ஆனால் இந்த மேல் கேரக்டரோட டைலாக்ஸ் தான் சரியில்லை, ரொம்ப கிரிஞ்சாக வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த டைலாக்கை மட்டும் மாற்றினீங்கன்னா நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது. ஸோ அதனால் அந்த டைலாக் எல்லாத்தையுமே மாற்றிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.